சார் கொரியர் வந்திருக்கு. கொடுங்க. ஓகே தேங்க்ஸ்ப்பா. ஓகே சார். யாருக்குங்க லெட்டர்? நமக்கு யார் லெட்டர் போட போறா? எல்லாம் திவாகருக்கு தான். திவா, என்னப்பா? திவா, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு பாரு. இந்தப்பா காஃபி. எனக்கும் கொஞ்சம் காஃபி கூட. தரேங்க. இஷ்டமில்லாத 2 பேரை சேர்த்து வைக்கிறது தான் கல்யாணம். அப்படி அவங்க இஷ்டப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பின்னாடி போக போக இஷ்டமில்லாதவங்களா மாறிடுவாங்க. இப்படிக்கு என்றும் உங்கள் மீது இஷ்டமுள்ளவர். யார் இது? மறுபடியும் மொட்டை லெட்டரா போட்டு டென்ஷன் பண்றாங்க. ஹலோ அர்ஜுன், நான் திவா பேசுறேன்டா. சொல்லு திவா, என்ன விஷயம்? இன்னைக்கும் அந்த அனானிமஸ் லெட்டர் வந்திருக்குடா. இஸ் இட்? என்னடா எழுதிருக்க? அட பாவி, அதுல யார் எழுதியிருப்பான்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா அதுல என்ன எழுதியிருக்குன்னு கேட்கற. டேய், எனக்கும் அதே கவலை தான்டா. அதுல இருக்கிறத வச்சு அதை யார் எழுதிருப்பான்னு கெஸ் பண்ணதா அப்படி கேட்டேன். சரி, அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு படி. ஒரு நிமிஷம் இரு, படிக்கிறேன். இஷ்டமில்லாத 2 பேரை சேர்த்து வைக்கிறது தான் கல்யாணம். அப்படி அவங்க இஷ்டப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பின்னாடி போக போக இஷ்டமில்லாதவங்களா மாறிடுவாங்க. இப்படிக்கு என்றும் உங்கள் மீது இஷ்டமுள்ளவள். அட, இது நம்ம ஜெயகாந்தனோட பிரளயங்கிற நாவல்ல வர வரிகளாச்சே. டே திவா, ஒன்னு மட்டும் நிச்சயமா சொல்றேன். இதை எழுதினவங்க கண்டிப்பா தமிழ் இலக்கியத்துல ஈடுபாடு உள்ளவங்களா தான் இருப்பாங்க. எனக்கு என்னவோ இருப்பாங்களோன்னு சந்தேகப்பட தோணல, பின்ன இருப்பியோன்னு முடிவு பண்ண தோணுது. அப்படின்னா இந்த லெட்டர்ஸ்லாம் நீ தான் எழுதியிருப்ப. எதை வச்சுடா இந்த முடிவுக்கு வந்த? ஃபர்ஸ்ட், இந்த லெட்டர்ல உள்ளதை படிச்சதும் அது எந்த புக்ல வந்தது, யார் எழுதுனதுன்னு இமீடியட்டா சொல்ற. டேய், எனக்கும் தமிழ் இலக்கியத்துல ஈடுபாடு இருக்குடா, அதனாலதான். அது மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவன் நீ. டேய், அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா காரணம். எல்லாத்துக்கும் மேல என் ஆசையை விட எங்க அப்பா அம்மா ஆசையில தான் நியாயம் இருக்கிறதா நம்புறவன் நீ. ஐ அக்செப்டட். அதுக்காக இந்த மாதிரி மொட்டை கடுதாசி எழுதி உன்னை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உன்னை டைரக்டா கன்வின்ஸ் பண்ற தகுதி எனக்கு இருக்கு. நேர்வழியில முயற்சி பண்ண முடியாத குறுக்கு வழியில ட்ரை பண்ணிருக்க. ஓகே திவா, அப்படியே இருந்தாலும் அதுல எனக்கு என்ன லாபம்? என்னடா சைலண்ட் ஆயிட்ட? சொல்லுடா, இதுல எனக்கு என்ன லாபம்? ஐம் சாரி டு சே திஸ். ஆசைப்பட்டதை அடைய முடியாத நீ மத்தவங்க ஆசைப்பட்டதை நிறைவேறக்கூடாதுன்னு நினைக்கிறதுல தப்பில்லையே. என்ன பதிலியே காணோம்? எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சேன்னு யோசிக்கிறியா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு பொறாம இல்ல, நம்ம நண்பனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற நல்ல எண்ணம். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது காரணமா தான் இருக்கணும்னு நான் நம்புறேன். பிகாஸ் ஸ்டில் ஐ பிலீவ் as my true friend.
உயிரே உயிரின் நிழையே நினைவே நினைவின் மழையே கனவில் நிறம் கலந்தவன் நீ அல்லவோ உறவுகளில் மூத்தவன் நீ அல்லவோ சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சங்கரன், ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு போலான் தான் வந்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்கள் மனசில் ஏதோ சோகம் இருக்குன்னு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்கள் சோகம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சங்கரன்? நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னது உங்கள் சோகத்துக்கு பரிகாரம் தேடுறதுக்காக இல்லை. என்னால பரிகாரம் தேட முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் உங்க சோகத்தோட சும்மா கொஞ்சம் குறையுமே, அதுக்காக தான் கேட்டேன். சொல்லுங்க ப்ளீஸ். வேண்டாமா, என் சோகம் என்னோட இருக்கட்டும். இத பாருங்க, உங்க சோகம் உங்களோடவே இருந்தா அது உங்களுக்கு நல்லதில்ல சங்கரன். இல்லம்மா, அது அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதில்லை. ஓகே, உங்களுக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த பாட்டும் சரி, ஜதியும் சரி, சூப்பர். ஆமா, இந்த பாட்டை யார் கம்போஸ் பண்ணது? இந்த ஜதிக்கு யார் பதம் பிடிச்சது? ஓகே, பரவாயில்ல. இத சொல்றதுக்கும் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். சொல்ல வேண்டாம் இல்லம்மா, அதை புதைக்க வேண்டாமே. அதை சொல்லிதான் ஆகணுன்ற சூழ்நிலை வரும்போது அதை உங்கள்கிட்ட மீனாமாட்டி மட்டும்தாம்மா சொல்லுவேன். தேங்க்ஸ் சங்கரன். இந்த அளவுக்கு எனக்கு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். எனக்கு அவ்வளவா டான்ஸ் தெரியாத, ஆனா மீனா நல்ல டான்ஸர். என்னைக்கு முதலா அந்த ஜதையை கேட்டாலும் அன்னிலிருந்து அந்த ஜதிக்கு தான் ஆடணும்னு அவ என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருக்கா. நிஜமாவா சொல்றீங்க? நீங்க கேக்குற வேகத்தை பார்த்தா நீங்களே இந்த கேசட் அவகிட்ட கொடுத்துருவீங்க போல இருக்கு. நீங்க ஏன் சங்கரன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நான் சும்மா தமாஷுக்கு தான் சொன்னேன். சங்கரன், வாழ்க்கையில சோகம்ன்றது ஒரு பகுதி தான். நீங்க என்னமோ வாழ்க்கையே சோகம்ன்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க. இனிமே நீங்க அப்படிலாம் யோசிக்காம என் கூட ஜோவியல பழகணும். முயற்சி பண்றேம்மா. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ம். ஏய், இந்த வீடுதான், நிறுத்துடா. ஒரு பொருள் இருக்கக்கூடாது. உடைங்க.
ஏய் உன் புருஷன் தானே பிரதாப், உன் புருஷன் தானே பிரதாப். 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு டபாய்க்கிறான். பணத்தை கேட்டு கேட்டு வாய் வலிச்சதாண்டி மிச்சம். எவ்வளவு நாள் தாண்டி நாங்களும் பொறுமையா இருக்கிறது? ஏய் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னா நாங்க சைலண்டா காரியத்துல இறங்கிட்டோம், புரியுதா? இது சாம்பிள் தாண்டி. ஆமா இது சாம்பிள் தான். உன் புருஷனாட்ட சொல்லி வைடி, புரியுதா? டப்பா இன்னும் 2 நாள் டைம் தரோம். அதுக்குள்ள பணம் வரல இந்த வீட்டை மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து அடிச்சு நொறுக்கிடுவேன், புரிஞ்சுக்கோ. என்ன நான் சொல்றது புரியுதுல்ல? ஏய் சொன்னா மட்டும் போதாது, பணம் திரும்பி வரணும். நீ அழகா தான் இருக்கிற, பணம் வரல உன்னை நாசி பண்றுவேன். மற்ற ஏய் வாடா போலாம். வரட்டுமா? வாங்கடா. ஏறுங்கடா. ஆமா ஆட்டோடு. போ. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சொன்னா? பயந்துட்டாங்க. திமிரா ஏதாவது பேசினாலா? நாங்க பண்ண ரகலையில உங்களுக்கு பேச்சே வரல. நம்ம போடுற பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுன்னு. இன்னும் 2 நாள்ல பணம் வரணும், இல்ல உன்னையும் சேர்த்து நாஸ்தி பண்ணிடுன்னு மிரட்டிட்டு வந்திருக்கோம். நேரத்தை பத்தியா? கட்டின பொண்டாட்டிக்கிட்ட பணம் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சரி நீங்க கிளம்புங்க, நான் போய் அவளை காம்ப்ரமைஸ் பண்றேன். சரி இது செலவுக்கு தேங்க்ஸ் சார். வரேண்ணே. சீக்கிரம் கிளம்பு. ஏய் வண்டியில ஏறா. யார் நீங்கலாம்? ஏறுனா ஏறு, கேள்வியெல்லாம் கேட்காத, ஏறுறா. மாப்பிள நீங்கள் பெரிய ஆள் தான். எரியிற எரிமலையை அணைக்கவே மாசக்கணக்காகும்போது நம்ம வீட்டில் வருஷக்கணக்காக எரிஞ்ச எரிமலையை ஒரே நாளில் அணைச்சிட்டிங்களே. யூ ஆர் கிரேட். என்ன மாமா டிராமா டயலாக் மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு தான் தெரியுமே நான் மும்பையில் படிச்சுவேன்னு. எனக்கு புரியுற மாதிரி ஏதோ பேசுங்களேன் மாமா. இல்லை, என் பொண்ணுக்கு இருந்த சந்தேக குணத்தை ஒரே நாளில் மாற்றிட்டீங்களே, அதை சொல்ல வந்தேன். ஓ அதுவா? அந்த கிரெடிட் சைலஜாவுக்கு தான் போகணும். ஷீ இஸ் ரியலி பிரில்லியன்ட். யாரு பிரில்லியன்ட்னு சொன்னீங்க? அவதான். அவனா யாரு? அவ இல்லம்மா, அவ நம்ம வினோத். நான் அவனை தான் சொன்னேன். போய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும். நீங்க நம்ம வினோத்த சொல்றாந்தா இஸ் பிரில்லியன்ட் தானே சொல்லிருக்கணும். எதுக்காக ஷீ இஸ் பிரில்லியன்ட்னு சொன்னீங்க? கரெக்ட், யூ கரெக்ட். he is brilliant. yeah he is brilliant. அசடு வழியாதீங்க. நீங்க ஷீ இஸ் பிரில்லியன்ட்னு யார சொன்னீங்கன்னு நான் சொல்லட்டுமா? டாக்டர் ஷைலஜாவா தானே? ஏன் பேய் எறிஞ்ச மாதிரி பாக்குறீங்க? உங்க ஃப்ரெண்ட தானே சொன்னீங்க? எப்படி கண்டுபிடிச்ச? ரொம்ப சிம்பிள். நானும் பிரில்லியன்ட். என்னங்க நான் கோச்சுக்குவேன்னு பயந்துட்டீங்களா?
இனிமே நமக்குள்ள நோ ஃபைட்டிங். என்ன என்னாச்சு அப்படி பாக்குறீங்க? இல்ல இதெல்லாம் பேசுறது ஏன் பார்வான்னு பாக்குறேன். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுமா. இந்த காஃபியை குடிச்சிட்டு டியூஷன் சென்டர் வரைக்கும் போயிட்டு வினோத்தை கூட்டிட்டு ஷோர் வந்துடுறீங்களா? போயிட்டு வரேன். மாப்பிள்ள இன்னைக்கு தான் வீட்ல இருக்காரு. அவர் ஏன் தொந்தரவு பண்ற? நீ போயிட்டு வா. நான் உங்களை தொந்தரவு பண்றேனா? நோ, நோ, யார் சொன்னது? நான் கூட்டிட்டு வரேன். மாப்பிள்ள இதெல்லாம் நல்லா இல்ல. பாதி ஆட்டத்துல விட்டு போனா எப்படி? மாமா மீதி ஆட்டத்தை உங்க பெட்டர் ஆஃபோட ஆடுங்க. அது பெட்டர் ஆஃப் இல்ல, பெட்டர் ஆஃப். ஏதோ ஒரு ஹாஃப். பாரு ப்ளீஸ் அந்த காஃபியை கொடுக்குறியா? ஐயோ சாரிங்க, பேசிட்டு இருந்ததுல மறந்தே போயிட்டேன். இந்த காஃபி வேண்டாம், ஆறி போச்சு. நான் உங்களுக்கு வேற காஃபி சரி, போட்டு அதுக்குள்ள நான் கொடுக்குறேன். ready கிளம்புங்க. பாரு, ம், நான் உன் அப்பா அம்மா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்னப்பா சந்தேகம்? இல்ல, எனக்கும் காஃபி தரலாமேன்னு சொல்ல வந்தேன். கொண்டு வரேன். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என்